அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் நடக்கவிருக்கும் திரி கிரக யோகம். 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரகம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கடக ராசியில இந்த 3 கிரகங்களுடைய இணைவுகளானது இருக்கு. இந்த கிரக இணைவுகள் திரி கிரக யோகம் என்று அழைக்கப்படும். ஸோ புதன் ஜூன் மாதம் 29ஆம் தேதி நவ கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவானானது கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த புதன் புத்திக்காரகன், வித்தைக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஒருவருக்கு கல்வி, அறிவு, சிந்தனை, செயல் மற்றும் ஆகிய திறன்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். ஜூலை மாதம் 7ஆம் தேதி நவ கிரகங்களின் அதாவது அசுரர்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் ஆடம்பரம், காதல், சொகுசு மற்றும் தாம்பத்தியம் ஆகிய அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே போல இந்த சூரிய பகவான் ஜூலை மாதம் 16ஆம் தேதி நவகிரகங்களின் அரசர், தலைவர் என்று அழைக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒருவருக்கு தலைமை பண்பை வகிக்கக்கூடிய திறனையும், அதிகாரம் வாய்ந்த துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகம் சார்ந்த சில மேன்மைகளை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான். இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருது. அப்போதான் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்கும். ஸோ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நீதி நெறி தவறாதவர்கள் என்று சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர விசாரிச்சு அதற்குண்டான விஷயங்கள், அதுக்குண்டான பதில்களை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல தவறுகள் நடந்ததுனாலும் அது சரி சமமா 2 பக்கமும் இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி ஒரு பதிலை அளிக்கக்கூடிய நபர்கள். ஸோ தான் ஒரு விஷயத்தை யாருக்குமே மனதால கூட கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். இந்த நபர்கள் கடந்த சில காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஏன்னா நல்லது மட்டுமே பண்ணணும்னு நினைச்சு எனக்கு கெட்டதை சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர்த்துக்கு நல்லது தாங்க செஞ்சேன், ஆனால் எனக்கு எல்லாமே கெட்டது நடந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. யாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாதுங்க. அதாவது என்னுடைய இழப்புகள் அப்படிங்கிறது ஈடுகட்டவே முடியாத ஒரு நிலைக்கு அப்படிங்கிறது சூழ்நிலைகள் இருக்கு. ஏன்னா என்னுடைய நிலை மற்றவர்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா அவங்க இந்நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையை கடந்து வந்திருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையவே முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் என்னுடைய மனோதைரியமும் என்னுடைய தன்னம்பிக்கையும் மட்டும்தாங்க என்னுடைய இத்தனை பிரச்சனையும் கடந்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டான விதத்தில் அதை தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலை. நிறைய துன்பங்களையும் அவமானங்களையும் சந்திச்சு ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இது எனக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சுங்க அப்படின்னு. அதாவது அனுபவங்களும் அவமானங்களும் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையை வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மனோதைரியம் மட்டும் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு தொழில் அப்படிங்கிறது ஒன்று தொடங்குறோங்க. அந்த தொழிலில் நிறைய விஷயங்கள், நிறைய எந்த இடத்துல தவறு நடந்துச்சு, எந்த இடத்துல யாரை சேர்த்திக்க கூடாது, யார் பேச்சை கேட்கணும், யார் பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய பாடத்தையே கற்றுக் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலை எனக்கு ஒரு நேரம் அப்படின்னு நல்ல நேரம் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக இந்த தொழிலை நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடுவேன். யாருடைய பேச்சுக்கள் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு சில திறன்கள் இருக்கு, எனக்குன்னு சில டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு, அதை வச்சு நான் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு அருமையான காலங்க. இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். அது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய தொழிலில் முதலீடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. தேவையில்லாத நபர்கள் எல்லாத்தையுமே விலக்கி விட்டுட்டு உங்க தொழிலை நீங்களே ஏற்று நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த திரிகிரக யோகம். அதே போல இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னாவே குடும்ப கஷ்டங்கள் நிறைய இருக்குது, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக தான் வேற ஆப்ஷனே இல்லாம தான் இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால நிறைய பொறுப்புகள் இருக்கு, இந்த பொறுப்புகள் இருக்கு, கடன் அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் மறந்து வேலைக்கு போய் எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சு போனா அந்த இடத்துல தேவையில்லாத ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இருக்கு. கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களே நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல தேவையில்லாத இடையூறுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. உயர் அதிகாரிகள் கூட எங்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த நிலையெல்லாம் அப்படி மாறணுமா? ஏன்னா
நேர்மையா இருக்கணும், நேர்மையா வந்து செயல்படணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா நேர்மையா இருக்கிறது இவ்வளவு பெரிய தப்பா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் எனக்கு எதிர்மறையாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்படின்னா, நான் ஒரு சில விஷயத்த ரொம்ப கரெக்ட்டா செய்வேங்க. ரொம்ப தெளிவா பண்ணுவேன். தப்புன்னா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். சில விஷயத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண சொல்றாங்க. இந்த வேலைய அதாவது எனக்கு புடிக்காத சில வேலைகளும், செய்யக்கூடாத சில வேலைகளையும் செய்ய சொல்றாங்க. இதனால அந்த வேலையில எனக்கு இருக்கறதுக்கே பிடிக்கல. குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப பொறுப்புகள் அதிகமா இருக்கு. இதனால தான் வேற வழி இல்லாம இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கிறேன். நிம்மதிய தேடி வந்து வேலைக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கேயும் வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. நேர்மையை மீறி தவறக்கூடிய சில சூழ்நிலைக்கு உருவாக்குறாங்க. இந்த நிலையெல்லாம் எனக்கு வந்து எப்பதான் மாறும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, கண்டிப்பாக உங்களுடைய வேலையில நீங்க கரெக்ட்டான விதத்துல ஒர்க் பண்றதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும், உங்களுக்கு யார் மூலமா பிரச்சனை வந்துட்டு இருந்தோ, அவங்கலாம் உங்கள விட்டு ஆட்டோமேட்டிக்கா விலகி போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. திருமணம் சார்ந்த யோகங்கள். நெறைய அவமானங்கள சந்திச்சுட்டேங்க. நெறைய பிரச்சனைகள். இந்த நிலை அப்படிங்கிறது என்னோட எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஏன்னா நெறைய பொறுப்புகள் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து, குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்து, எல்லா சூழ்நிலைகள் எல்லாத்துக்குமே குடும்பத்தோட நிலைகள மாத்தணும்னு நெனச்சு எடுத்துட்டு இருந்த முயற்சிகள்ல, இப்பதான் அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துல வந்து நின்னோம் அப்படின்னா, திருமணத்துக்கு இதுக்கு மேல என்னப்பா வயசு அதிகமாயிருச்சு. இப்ப எப்படிப்பா பொண்ணு குடுக்க முடியும்? நீங்க வந்து வேற எங்கேயாவது பார்த்துக்கங்க. பையனுக்கு வந்து வயசு ஜாஸ்தியா இருக்குதுங்க, பொண்ணுக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அதாவது என்னுடைய அனுபவத்துல இந்த மாரி பொண்ணு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இனிமேல் இருக்கவே கூடாது. கல்யாணம் அப்படிங்கிறது ஒண்ணு வேண்டாங்கிற அளவுக்குலாம் நெறைய முயற்சிகள்லாம் பண்ணிட்டேன். இனிமேல் கல்யாணம் பண்ணாமயே இந்த வாழ்க்கைய வாழ்ந்துடலான்ட்டு. என்ன பண்றதுங்க? குடும்ப சூழ்நிலை, ஏதாவது ஒரு பொறுப்புகள் இருக்கிறோம். பையனுக்கு கல்யாணம் நடக்கலையே, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இருக்கிறவங்கலாம் நிறைய மனவேதனைகளுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறுச்சு அப்படின்னா, கண்டிப்பா திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இந்த காலகட்டங்கள் திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக வருங்க. எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தாங்க என்னோட வாழ்க்கையில. குடும்பம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒரு குழந்தைங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நல்ல ஒரு காலகட்டங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை எந்த அளவுக்கு நான் வந்து சந்தோஷமா இருந்தனோ, இப்ப அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா கணவன், மனைவி அப்படிங்கிறவரு ஒண்ணா சேர்ந்து இல்ல. பெத்த பிள்ளைகளையும், கட்டுன மனைவி எல்லாத்தையுமே பிரிஞ்சு இன்னைக்கு தனியா வாழக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குங்க. இந்த நிலையெல்லாம் மாறாதா? நான் மீண்டும் என் குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியாதுங்களா? தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன அஃபைர் மூலமா நடந்த விஷயத்த தான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையே எல்லாத்தையுமே புரட்டி போட்டுருச்சு. நான் செய்த தவற உணரும்போது என் பக்கத்துல யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு, நீங்க நடந்த தவறுக்கு தண்டனை, அதாவது நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு, உங்களுடைய நிலையை மாத்திக்கக்கூடிய ஒரு சூழலை, ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடியதா இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையானது திரிகிரக யோகம் என்று சொல்லுங்க. அதாவது எந்த அளவுக்கு சில பேர் நம்பணுமோ, அந்த அளவுக்கு நமக்கு துரோகத்த வந்து துரோகத்த செஞ்சவங்கள மத்தியில, எப்படியாவது இந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சு ஒரு நல்ல நிலையில வாழணும். இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, கடன் குடுக்கும்போது குடுத்துட்டாங்க. அத கட்ட முடியல திரும்ப அப்படிங்கும்போது, என்னென்ன வார்த்தைகள் வருது? இந்த வார்த்தைகள் தான் நம்மளுடைய காதுல கேட்கவே கூடாது. அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா, அந்த பேச்சுக்கள்லாம் மறுபடியும் ஒருத்தரோட வாழ்க்கையில கேட்கவே கூடாது. எப்படியாவது இந்த கடன அடைச்சுட்டு, இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கடன் சார்ந்த சில யோகங்கள், அதாவது ஒரு பகுதி கடன வந்து அடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததா சொந்தமா ஒரு வீடு கட்டணுங்க. அதாவது நேர்மையா இருக்கணும், நீதி நெறி தவறாம இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுங்க, எப்படியாவது இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கடன் வாங்காம ஒரு வீட்ட ஒண்ணு கட்டணும் அப்படின்னு சொல்லி, நெறைய நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு இருந்தேன். அந்த பணத்த வச்சு வீடு கட்டலாம் அப்படிங்கிற சில யோசனைகள் முடிவு எடுக்கும் பொழுது, ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு தடை வந்துட்டே இருக்குங்க. மீதி பணம் பத்தல. அந்த பணத்துக்கு வந்து ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த பணமும் வந்து கரெக்ட்டான நேரத்துல எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, கட்டாயம் இந்த வீட்ட கட்டி முடிச்சிடும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, ஏதாவது ஒரு விதத்துல பணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்கள தேடி வருங்க. கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இந்த நேரத்துல இந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கூட குழந்தை பிறப்பதற்கான சில யோகமா இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள். நெறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு எனக்கு வருதுங்க, இல்லன்னா என்னோட மனைவிக்கு, இல்லன்னா என்னோட பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி இந்த உடல் ரீதியா இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது குடுத்துட்டே இருக்கு.
இந்த பிரச்சனைகள்லாம் எப்போதான் தீருங்க, எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எந்த நோய் நொடி இல்லாமல் எங்களால் வாழ முடியாதா, எப்போதான் இது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மருத்துவம் சார்ந்து எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக இந்த நேரத்தில் சக்ஸஸ் ஆகுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த திரிகிரக யோகம். குழந்தைங்களுடைய கல்வி சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோக காலமாக இருக்க போது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எப்படியேற்பட்ட வெற்றிகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.